ஓம் சைராம், ஜெய் சைராம். என் அன்பின் பிரியமே, உனக்கான காலகட்டத்தை நான் உருவாக்கிவிட்டேன். இன்னும் சில நாட்களில் நீ அதில் பயணம் செய்ய போகிறாய். உன்னை கண் கலங்க விட மாட்டேன் குழந்தையே. உன்னை உயர்ந்த நிலைக்கு நான் மாற்றுவேன். நீ கண் கலங்கினால் என் மனம் வலிக்கிறது. உன் அம்மாவாக அப்பாவாக நான் இருப்பேன், என்றும் இருப்பேன். ஒரு யதார்த்தமான விஷயத்தை நீ புரிந்து கொள். எது நடந்து இருந்தாலும் உன் நன்மைக்கு என்று எப்போது நீ உணர்கிறாயோ அப்போதுதான் உன் வாழ்க்கை குறையில்லாத மனநிறைவான வாழ்க்கையாக தோன்றும் என்பதை உணர்ந்து கொள். நல்ல வாழ்க்கை கிடைத்துவிட்டது என நம்பி கடமையை செய்ய துவங்கு. உன் நம்பிக்கையும் ஊக்கமும் எந்த அளவுக்கு வலிமையாக உள்ளதோ அந்த அளவுக்கு வெற்றியும் விரைந்து வரும். நீ போகும் பாதையில் வேதனை, ஏமாற்றம், துரோகம் எல்லாம் சூழ்ந்துதான் இருக்கும். இதனால் உனக்கு பயம், கலக்கங்கள் வரும். ஆனால் நீ எதற்காகவும் கவலைப்படாதே. தைரியத்தோடு உன் லட்சியத்தை நோக்கி முன்னேறிப்போ. உன்னை சுற்றி இருப்பவர்கள் எப்படி வேண்டுமானாலும் இருக்கட்டும். ஆனால் நீ உன்னுடைய நற்பண்புகளிலிருந்து ஒரு நாளும் தவறாதே. அதுவே உன் லட்சியங்களை அடைய வைக்கும். உனக்கு எது நிர்ணயிக்கப்பட்டதோ அது உன்னிடத்தில் நிச்சயமாக வந்து சேரும். செய்து கொண்டு இருக்கும் நற்பணி எதுவாக இருந்தாலும் இதையெல்லாம் செய்து என்ன பயன்? நான் இன்னும் கஷ்டப்பட்டு கொண்டே இருக்கிறேன் இப்படி என்று நினைத்து அதிலிருந்து நீயாக விலக நினைக்காதே. அந்த நற்செயல்களே உன் கர்ம வினைகளை சமநிலைப்படுத்தும். எல்லாம் நன்மைக்கே என்று சொல்லிக்கொண்டே இரு. மனதை ஒருநிலைப்படுத்து. தேவையற்ற சம்பவங்களை நினைத்து நீயே உன்னை குழப்பிக்கொள்ளாதே. நிதானமாக யோசித்து செயல்படு. உன்னை நீ மாற்றிக்கொள்ள பழகு. உன் கர்ம பலன்கள் அனைத்தும் படிப்படியாக உன்னை விட்டு விலகிவிடும். விரும்பிய வாழ்க்கையை வாழ்வாய். அதுவரை பொறுமையாக நம்பிக்கையோடு இரு என் குழந்தையே. உன்னுடைய வாழ்வில் நீ நிச்சயம் வெற்றியடைவாய். நீ என் அன்பும் அருளும் பெற்ற என் செல்ல குழந்தை. உனக்கு ஒன்று தெரியுமா? கருமங்களை குறைத்து கொள்ள வழி அதை தைரியமாக அனுபவிப்பது மட்டுமே. நீ எப்போதும் என்னை நினைத்து கொண்டு இருந்தால், என் மேல் நம்பிக்கை கொண்டு இருந்தால் அதை அனுபவிக்கும் சக்தியை நான் உனக்கு கொடுப்பேன். அது துன்பம் என்ற எண்ணம் உன்னில் ஏற்படாமல் நான் செய்வேன். என்னை தஞ்சமடைந்தவருக்கும், என்னை நேசிப்பவருக்கும், என் நாமத்தை உச்சரிப்பவருக்கும், என் போதனைகளை போதிப்பவருக்கும், என் மேல் உண்மையான நம்பிக்கை உள்ளவர்களுக்கும் நான் என்றும் இருப்பேன், துணையாக இருப்பேன். உனக்கு உதவிக்கு யாரும் இல்லை என்று நீ நினைத்து மனமுடைந்து நிர்கதியாய் நின்றபோது உன் கரங்களை இறுகப் பற்றியவன் நான். தனியாக இருப்பதாய் எண்ணி வருந்தாதே. எந்த சூழ்நிலையிலும் உன்னை நான் கைவிடமாட்டேன். நிழலாக உன்னோடே நான் இருப்பேன். நீ நம்பிக்கையோடு இரு, நல்லதே நடக்கும்.